1000 பேரை நினைச்சா 1000 பேர் வந்து உங்களை காப்பாற்ற போறாங்களா? இது திரௌபதி கதையா எடுத்து அவங்க காப்பாத்துவாங்க இவங்க காப்பாத்துவாங்கன்னு பாண்டவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாங்க, யாரும் காப்பாத்தல. அவங்களாலே முடியல அவங்கள காப்பாத்திக்க. கடைசியில யார நினைச்சாங்க? கிருஷ்ணரா நினைச்சாங்க. முதல்ல நினைச்சிருக்க வேண்டியதானே. உங்களுக்கு நம்மளை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளோ உங்களை சுத்தி வியூகம் இருக்கு. இப்ப வியூகம் வந்து நம்ம போட்ட வேலை, முற்பிறவியோட கடன். எல்லாரும் உங்களை நெகட்டிவ் கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க. யாரும் சாட்சியா வந்து பார்ப்பாங்க. அவங்க பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டு காப்பாத்துற ஒரே ஆளு கடவுள் மட்டும்தான். எல்லாம் சாட்சியா வந்து பார்ப்பாங்க. ஹெல்ப் பண்ணக்கூடியவர் கடவுள் மட்டும்தான். அப்ப ஏன் கடவுளை நினைக்க கூடாது? இவங்க யாரும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. இவங்களை நினைச்சு டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, சுவாசம் வேஸ்ட்டு, சக்தி வேஸ்ட்டு, எல்லாம் வீண் விரயம் ஆகுது. அதனால கடவுளை நினைங்க.